கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் பொங்கல் சிறப்பு மளிகை தொகுப்பு விற்பனையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் CP ஆதித்ய செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். இதில் பேசிய அவர், பொங்கல் பண்டிகைக்கு விவசாயிகளிடம் கரும்பு பெறுவதில் இடைத்தரகர்கள் இருந்தால் புகார்களின் அடிப்படையில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் CP ஆதித்ய செந்தில்குமார் எச்சரித்துள்ளார். இப்போ நம்ம விவசாயிகளுக்கு இப்போ இந்த டீமோட டீட்டெயில்ஸ் நம்ம பப்ளிக்காக ஷேர் பண்ணிடுறோம். நம்ம ப்ரெஸ்ஸுக்கும் நம்ம கொடுத்துட்றோம். விவசாயிகள் நேரடியாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி யாராவது இந்த மாதிரி ஃபார்மர்ஸை நேரடியாக காண்டாக்ட் பண்ணுறதுக்கு டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா நம்ம புகாரின் அடிப்படையில் விசாரணை செஞ்சு நம்ம நடவடிக்கை. கடலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வெள்ளக்கரை ஊராட்சியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் 3 தலைமுறைகளாக அரசாங்கத்திற்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டியும் விவசாய பணிகளையும் செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் 15 நாட்களுக்குள் ஆக்கிரமிப்புகளை அகற்றாவிட்டால் அரசே முன்வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றும் என வருவாய்த்துறை சார்பில் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து வீட்டு பாத்திரங்களுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூரில் கடந்த 2020ஆம் ஆண்டு போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட சிறுமியின் தாய்க்கு 5 வருட சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும், மற்றொரு நபருக்கு 6 வருடம் கடுங்காவல் தண்டனையும் 11,000 ரூபாய் அபராதமும் விதித்து மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதனையடுத்து குற்றம் செய்தவரையும் உடந்தையாக இருந்த சிறுமியின் தாயையும் போலீசார் திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே நாய்கள் கோழிப்பண்ணையில் புகுந்து கோழிகளை கடித்ததில் 300 கோழிகள் உயிரிழந்தது. 50 கோழிகள் படுகாயமடைந்துள்ளன. இதனால் கோழிப்பண்ணை உரிமையாளருக்கு சுமார் ரூபாய் 1 லட்சம் இழப்பு நிவாரணம் வழங்க கோரிக்கை வைத்துள்ளனர். கடிச்சு கோழிகளை எல்லாம் 300 கோழிகளுக்கு பக்கமா இறப்பாயிருச்சுங்க. இன்னொரு 50 கோழிகளுக்காட்ட கடிச்சு காயமாகி இறக்கக்கூடிய நிலையில இருக்குது. இந்த கோழிகள் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 1 லட்சம் ரூபா மதிப்பு வரும். இன்னைக்கு இழந்த கோழிகளுடைய மதிப்பு. இந்த தெருநாய்கள் தொல்லை இந்த ஏரியாவில் அதிகமாக இருக்குது. அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. ஆடுகளை பிடிச்சி கடிச்சிட்டே இருக்குங்க நிறையா. இது அரசு ஒரு நல்ல அரசு இதுக்குண்டான இழப்பீடு, இந்த நாய்களை இல்லாமல் பண்றதுக்கு உண்டான வேலைகளை பார்த்து கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தா பரவாயில்ல. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை சுற்றியுள்ள ஊராட்சிகளில் ஆச்சிப்பட்டி மற்றும் மக்கினாம்பட்டி பகுதியில் உள்ள பூங்காக்கள் பராமரிப்பின்றி சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. மேலும் அப்பகுதியில் உள்ள அம்மா திருமண மண்டபமும் பூட்டப்பட்டு புதர் மண்டி உள்ளது. உடற்பயிற்சி கூடம், இரும்பு பொருட்கள் துருப்பிடித்து பயன்பாடின்றி கிடக்கிறது. எனவே அம்மா பூங்கா, உடற்பயிற்சி கூடம், திருமண மண்டபம் உள்ளிட்டவற்றை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று பொள்ளாச்சி பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழுதடைந்திருப்பதை பராமரிப்பு வேலை செய்து பகுதியில் இருக்கின்ற இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். இதில் கவனம் செலுத்துமாறு பொதுமக்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். காரைக்காலில் கார்னிவல் திருவிழா என்ற பெயரில் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்களை சீர்குலைக்கும் முயற்சியினை கண்டித்து கார்னிவல் திருவிழாவினை வேறு தேதிக்கு மாற்ற கோரி காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் வாயிலில் 100க்கும் மேற்பட்ட இந்து முன்னணியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த வருஷம் மட்டும் இல்லாம தொடர்ந்து இனி பொங்கல் விழாவை தவிர்த்து, பொங்கல் 3 நாளை தவிர்த்து மற்ற நாள் தான் அந்த கார்னிவல் நிகழ்ச்சி நடத்தணும். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதியில் கவிஞர் கௌரி வெங்கடேஷ் எழுதிய சொல்ல மறந்த கவிதை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதனை ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் வெளியிட சட்டமன்ற உறுப்பினர் S அம்பேத்குமார் பெற்றுக் கொண்டார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ஒட்டுண்ணி வகையை சேர்ந்த ஸ்கிராப்டைப்ஸ் எனப்படும் கண்ணுக்கு தெரியாத பூச்சி கடித்து காய்ச்சல் ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட பெண் 11 நாட்கள் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டு உடல்நலம் தேறி மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியுள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை மணிகண்டன் கூறுகையில், சாதாரண பூச்சி கடித்ததாக எண்ணி இருந்து விடாமல் காய்ச்சல் ஏற்பட்டால் உடல் முழுவதும் ஆய்வு செய்து உடனடியாக மருத்துவர்களை அணுகி அதற்கான சிகிச்சை பெற்றால் உயிரிழப்பை தவிர்க்கலாம் என கூறினார். இது நம்ம சாதாரணமாக நினைக்கும் போது டைபாய்டு, டெங்குங்கிற காய்ச்சலுக்கு மேலாக இது பூச்சிக்கடி காய்ச்சல்னு ஒரு காய்ச்சல்னு அங்கே தான் கண்டுபிடிச்சாங்க. கடந்த 10 நாட்களுக்கு மேலே தொடர்ந்த சிகிச்சையில் என் பிள்ளை இப்போ காப்பாற்றப்பட்டு கடந்த 11 நாளைக்கு மேலே சிகிச்சை அளித்து இப்போ கடந்த பெரிய பொருள் செலவில் தான் நாங்கள் காப்பாற்றி கொண்டு வந்தோம். இந்த மாதிரியான நிகழ்வு மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடாதுங்கிற வகையில் உடனடியாக அரசாங்கம் இது சம்பந்தமான விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி இதற்கான சிகிச்சை முறையை உடனடியாக ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய தலைமையான கோரிக்கை.
திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்தின் பருவநிலை மாற்றம் தொடர்பாக நீர் மேலாண்மை என்ற கருத்தரங்கு திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் திருவள்ளுவர் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பெரியகாடு பகுதியில் தனியார் ஜோதிட அறக்கட்டளை அமைப்பின் சார்பில் 4ஆம் ஆண்டு ஜோதிட மாநாடு மற்றும் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்த கோவையை சேர்ந்த பிரபல ஜோதிடர், நடிகர் விஜய் கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் மட்டுமே தேர்தலில் வெற்றி பெற முடியும் எனவும் தன்னை தக்க வைத்துக் கொள்ள முடியும் எனவும் கூறினார். வருகிற சட்டமன்ற தேர்தலில் பாஜக அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடாமல் மெகா கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் வெற்றியை பாஜக பெறும் எனவும், எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டமன்ற தேர்தலில் நல்லதொரு நிலை தெரிவதாகவும், சிறப்பான கூட்டணி அமைத்தால் கணிசமான வெற்றியை பெறுவார் எனவும் தெரிவித்தார். விஜய் அவர்களும் தேர்தல் அரசியல்ல பயணிப்பார். அதற்காக சிஎம்ங்கிற லெவலுக்கு எல்லாம் யோசிக்க முடியாது. ஏதோ கூட்டணி போட்டுக்கிறது நல்லது. ஏதோ கூட்டணி போட்டா ஏதோ ஒரு சில நிலைகள்ல ஒரு கௌரவமா போயிட்டு இருக்கலாம். தனிச்செல்லாம் நிக்க கூடாது. அதான் உண்மை. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள உளுத்தூர் கிராமத்தில் வசித்து வரும் விஜயரங்கன் என்பவர் ஆண்டாண்டு காலமாக தனது விளைநிலத்தில் இயற்கை முறையில் நெல் நகங்களை பயிரிட்டு விவசாயம் செய்து வருகிறார். இந்த ஆண்டு தற்போது கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா, மணி சம்பா ஆகியவற்றை பயிரிட்டு வருகிறார். இந்நிலையில் இப்பயிர்களில் களை எடுக்கும் சமயத்தில் ஆட்கள் 100 நாள் வேலைக்கு செல்வதால் விவசாயம் பாதிக்கப்படுவதாக கூறி 100 நாள் வேலையை விவசாயத்திலும் ஈடுபடுத்த அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே கடுக்கப்பட்டு ஊராட்சி மக்கள் பேருந்து மற்றும் சாலை வசதி ஏற்படுத்தி தரக்கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த செஞ்சி போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அப்பகுதி மக்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் அப்பகுதி மக்கள் கலைந்து சென்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வசித்து வரும் முத்துமணி ராஜபாளையம் உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். இவர் உடல்நிலை சரியில்லாது மருத்துவமனையில் உள்ள தனது மகளை பார்த்துவிட்டு வீடு திரும்பிய போது பால் ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரி மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள நல்லாமூர் மாநில நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து சூனாம்பேடுக்கு தயிர் சேற்றிக் கொண்டு சென்ற கண்டெய்னர் வாகனம் பனிமூட்டம் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சாலையில் பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்து சித்தாமூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே 40 வயது நிரம்பிய வடமாநில நபர் ஒருவர் உடலில் இரத்த காயங்களுடன் கைகள் பின்னால் கட்டப்பட்ட நிலையில் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் அவருடைய கைகளில் இருந்த கட்டுக்களை அவிழ்த்துவிட்டு அவரிடம் விசாரித்தனர். இதுகுறித்து பள்ளிப்பாளையம் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் வடமாநில நபர் ஒருவர் இரத்த காயங்களுடன் சாலையில் சுற்றித் திரிந்த சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமலைக்குண்டு அருகே சிதம்பர விளக்கு பகுதியைச் சேர்ந்த சென்றாய பெருமாள் என்பவர் ராணுவத்தில் 20 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் இரவு வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கிக் கொண்டு தோட்டத்தில் உள்ள தனது வீட்டிற்கு சென்றபோது மலையடிவாரத்திலிருந்து வந்த கரடி சென்றாய பெருமாளை இருசக்கர வாகனத்திலிருந்து கீழே தள்ளி சரமாரியாக தாக்கியுள்ளது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கரடி தாக்கி முன்னாள் ராணுவ வீரர் உயிரிழந்த சம்பவம் சிதம்பர விளக்கு பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே லாரி, கார், கண்டெய்னர் லாரி என அடுத்தடுத்து வாகனங்கள் மோதிய விபத்தில் காரில் வந்தவர் உடல் நசுங்கி உயிரிழந்தார். இந்த விபத்தில் 3 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்தினால் சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேலாக தருமபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் நிலையில் சுற்றுலா பயணிகள் விடுமுறை நாட்களில் நீர்நிலைகளை சார்ந்த சுற்றுலா தலங்களை நோக்கி படையெடுத்து வருவது வழக்கம். அந்த வகையில் வாரத்தின் கடைசி விடுமுறை நாள் என்பதால் காலை முதலே குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். குமரி மாவட்டம் முழுக்கோட்டை அடுத்த மஞ்சாலமூடு பகுதியில்
தனியார் பார் அமைக்க பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 6 மாதங்களாக அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் அப்பகுதியை 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இன்று தனியார் பார் அமைக்கும் பகுதிக்கு சென்று முற்றுகை போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த விளவங்காடு சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்களுடன் இணைந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே ரகுநாதப்பட்டியில் சூளப்பிராடி அம்மன் கோவில் பொங்கல் விழாவை முன்னிட்டு இரு சமூக நல்லிணக்கத்திற்காக இந்து முஸ்லிம் சமூகத்தினர் இணைந்து இந்த ஆண்டின் முதல் வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியை நடத்தினர். இப்போட்டியில் 17 சிறந்த காளைகள் வரவழைக்கப்பட்டு ஒரு மாட்டிற்கு ஒரு சுற்று வீதம் 17 சுற்றுகளாக போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டியை சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் உத்தராயண புண்ணியகால உற்சவத்தை முன்னிட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க 63 அடி உயரம் கொண்ட தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கஞ்சனூர் கிராமத்தில் பரமசிவம் என்பவர் 11 ஆடுகளை வளர்த்து வந்துள்ளார். வழக்கம் போல ஆடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு சென்றுவிட்டு மாலை வீட்டின் அருகே உள்ள கொட்டகையில் கட்டி வைத்துள்ளார். இரவு ஆட்டு கொட்டகைக்குள் புகுந்த மர்ம விலங்கு 11 ஆடுகளையும் கடித்து கொன்றுள்ளது. ஆடுகளின் உடலில் ஏற்பட்ட காயங்களை கருத்தில் கொண்டு இது நாய் தாக்குதல் அல்ல என்றும் குள்ளநரி அல்லது செந்நாய் போன்ற விலங்கின் தாக்குதலாக இருக்கலாம் என்று சந்தேகமும் எழுந்துள்ளதாக கூறுகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து சாமல்பட்டி போலீசார், வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை விமான நிலையத்திற்கு ஹைதராபாத்திலிருந்து வந்த இயக்குநர் சங்கர் கேம் சேஞ்சர் ட்ரெய்லர் நன்றாக வந்துள்ளதாகவும் அதனை மக்கள் பார்த்து என்ஜாய் செய்ய வேண்டும் என்றும் கூறினார். மேலும் ரஜினியுடன் இணைந்து படம் செய்வீர்களா என கேட்டதற்கு நல்ல கதை கிடைத்தால் படம் செய்யலாம் என்று கூறினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.